ஹாய் டாக்டர்ஸ், ஏஐபிஜிடி 2025ஓட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதில் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மே 9லேருந்து ஜூன் 8க்குள்ளே அப்ளிகேஷன் வந்து போட்டுருணும். அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜூன் 10லேருந்து 12க்குள்ளே அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 4 வந்து எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுருணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம போடும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் போடும்போது நமக்கு என்னென்ன தேவைப்படும், அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆக்ஸன்மெட் அகாடமி சார்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற இடமா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அடுத்து ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிட்டு தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பிஎஸ்எம்எஸ் வந்து படிக்கிறப்ப நம்மளோட மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த 3 ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டும் வந்து நம்ம கையில் வந்து இருக்கணும். அடுத்து ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ, அதாவது 10 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது கலராக இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக வந்து இருக்கணும். ஸோ 100 கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 200 கேபி வந்து போட்டிருக்காங்க. ஸோ 100 கேபிக்கு மேலே போனால் அப்ளிகேஷனில் சப்போர்ட் ஆகலை. ஸோ நம்ம வந்து 100 கேபிக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 30 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிசிக்கலி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து 50லேருந்து 300 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் சிட்டி, அதாவது அனெக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4 சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, இந்த 4 சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து முன்னாடியே நீங்கள் எங்கே வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்புக், இது எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வெரிஃபைடு இமெயில், நீங்கள் எந்த இமெயில் ஐடி வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடி, எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர், இது எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு ஓடிபி வந்து வரும். ஸோ அதனால இது ரெண்டுமே நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டேப் ஆர் லேப்டாப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து இப்போ டிஸ்பிளேல தெரிகிற exam.nta.ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுங்கள். அது கூடவே வந்து ஏஐபிஜிடி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதில் வர லிங்கே வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற இடத்துல ஏஐபிஜிடி 2025 கிளிக் இயர் டு ரெஜிஸ்டர் ஆர் லாகின் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல்லட்டின் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை வந்து ஒரு ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீட் வந்து விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்டட் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து டிக் வந்து பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து வாசிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்குறோம். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து போகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணும்போது இதில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா இதை நீங்கள் என்ட்ரு பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்த உடனே நீங்கள் எந்த நம்பர் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து செய்யணும். ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ஆதாரில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ, எந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் கேண்டிடேட்ஸோட நேமில் ஆதார் கார்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும்.
அடுத்து இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர்ஸோட நேம், மதர்ஸ் நேம், இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் இது வந்து போட்டுக்கணும். அடுத்து இன்னொரு ஐடென்டிட்டி டைப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அடுத்து வந்து பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி வந்து கொடுத்துட்டு அந்த ஐடியோட நம்பர் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து கவனமாக வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பேஜை வந்து பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து அதுக்கு கீழேயே கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸை வந்து கரெக்டாக பார்த்து வந்து நமக்கு டைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அடுத்து லொக்காலிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி வந்து இந்தியா அது வந்து கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்கோட், டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற லைவில் இருக்க மெயில் ஐடி வந்து கொடுங்க. ஏன்னா அடுத்து ஃபர்தராக வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனும் இந்த மெயில் ஐடியில் தான் வந்து வரும். ஸோ அதனால் அது கரெக்டான மெயில் ஐடியாக சூஸ் பண்ணி பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ட்ரு பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணணும். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர். ஓகேங்களா, ஸோ இந்த மொபைல் நம்பரும் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மொபைல் வந்து நீங்கள் கையில் வந்து வச்சுட்ருப்பீங்களோ, எந்த நம்பர் வந்து கையில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. பேரண்ட்ஸோட நம்பரோ இல்லை வேறு ஏதாவது கார்டியன்ஸோட நம்பரோ அந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் எகெயின் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அதையும் வந்து மறுபடியும் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, இந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து ஒன்று கேட்கும். சரிங்களா, ஸோ அது வந்து நீங்கள் யாரது வேணால் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நம்ம வந்து அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறப்போ நம்மளோட மொபைல் வந்து ரீச் ஆகலை இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ அப்படிங்கிறது அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்டர் நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்ததே தான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா நம்ம அந்த டிக் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே கொடுத்த அதே அட்ரஸ் வந்து கீழே வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. சூஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார், ஆஷ் அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கொஷின் வந்து காட்டும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூலோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்த் சிட்டி, நீங்கள் எந்த ஊரில் வந்து பிறந்தீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஷின் வந்து ஈஸியாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, இது லாஸ்ட்டாக வந்து இன்கேஸ் வந்து பின் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு இருக்கும். அதில் அவங்க கொடுத்துருக்க கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துடணும். அது கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பேஜில் வரும். அதுக்கு கீழே இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸாக வந்துட்டு நம்ம கொடுத்தது கரெக்டு தான் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படிங்கிற பாக்ஸ் வந்து இருக்கும். அதையும் வந்து டிக் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பேஜில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்து கவனமாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா என்டர் செக்யூரிட்டி பின் அப்படின்னு இருக்க இடத்துல இவங்க கொடுத்துருக்க அந்த பின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா,
இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். அது கூடவே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஆர் நோட்லேயோ வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் இந்த பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்னொரு பேஜுக்கு வந்துட்டு அது வந்து கூட்டிகிட்டு போகும். அதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், பேமெண்ட் அப்படிங்கிற காலம்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும். ஓகேங்களா, ஸோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ் இப்படி நிறைய வரும். ஸோ நம்ம அதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகி வரும். ஸோ அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க கேப்ஸா வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, கவனமாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற இடத்த வந்து டிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி முடித்த உடனே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ண நம்மளோட நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இது எல்லாமே வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில் பண்ணுறது எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட கேட்டகரி வந்து கேட்டிருப்பாங்க, அது வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும். இதில் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப தேவையா அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து தேவையில்லை, ஆனால் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்குள்ளே அது வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து கன்ஃபார்ம் கேட்டகரி வந்து கேட்கும். நம்ம அதுவும் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துட்றோம். அடுத்து ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க, அதில் வந்து தமிழ்நாடு. அடுத்து வேற ஒரு ஐடென்டி டைப் வந்து கேட்டிருக்கோம், அதில் பேன் கார்டு, அது பாஸ்போர்ட், அதை வந்து கொடுத்துட்டு அதோட நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம நோ வந்து கொடுத்துக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், அர்பனா ரூரலா அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. நகர்ப்புறமாக இருந்தால் அர்பன் போட்டுக்கோங்க, கிராமப்புறமாக இருந்தால் ரூரல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அடுத்து மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருப்பாங்க, நம்ம அன்மேரிட் வந்து கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியான ஸ்டடி அப்படின்னு கேட்பாங்க, செல்ஃபா இல்லை கோச்சிங்கா அப்படின்னு. ஸோ நம்ம கோச்சிங் போயிருந்தால் கோச்சிங் கொடுக்கலாம், செல்ஃப் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேப்ஸா வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ பார்த்து கவனமாக என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற காலம் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம வந்து எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ். இதில் வந்து அப்ளைங் ஃபார் அப்படிங்கிற இடத்துல வந்து சித்தா கொடுத்துட்றோம். மீடியம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறத இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டேட் சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் எந்த சிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துட்றோம். அடுத்து செகண்டு வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்குறோம். ஸோ செகண்ட் சிட்டி வந்து கோயம்புத்தூர் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் சிட்டிஸை வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது வந்து வில்லிங்காக இருக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் ஆர் கார்டியனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். அவங்க வந்து கிராஜுவேட்டாக, லிட்ரேட்டாக இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு பேரலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். நான் சாம்பிளுக்கு வந்து ஃபார்மசி அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்குபேஷன், அப்பா அம்மா என்ன ஆக்குபேஷனில் இருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது அப்படியே பேரலாம் அவங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அந்த இடத்துல வந்து ஆக்குபேஷன், அதுவும் வந்துட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ஒரு சாம்பிளுக்கு தான் என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை ஆன்கோயிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டர்னா கம்ப்ளீட்டரோட டேட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டர் டேட் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டர் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டை வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து கவனமாக வந்து கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்சா வந்து என்ட்ரு பண்ணணும் வழக்கம் போல். அதையும் வந்து பார்த்து கவனமாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிற பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட 10th பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்து இதை வந்து ஃபில் பண்ணணும். பாஸ்டு வந்து கொடுத்துடணும், பாஸ் ஸ்டேட்டஸு. அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுங்க. அடுத்து 10th ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். அர்பனா ரூரலா எந்த இடத்துல வந்து ஸ்கூலிங் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து படிச்சிங்களோ அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா ஸ்டேட் போர்டு வந்து கொடுங்க, சிபிஎஸ்சி படிச்சிருந்தா சிபிஎஸ்சி வந்து கொடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நேம் அண்ட் அட்ரஸ். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் கீழேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன இருக்கோ அது மாதிரி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலோட பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணணும். அது அப்படியே பேரலாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட பின்கோடு வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர். 10th வந்துட்டு நம்மளோட ரோல் நம்பர் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதுவும் வந்து கரெக்டாக பார்த்து பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? அதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஜிபிஏ. நம்ம பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிற இடத்துல நம்ம 500 வந்து போட்டுக்கிறோம். அடுத்து வந்து எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து அங்கே கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வேலை டோட்டல் மார்க்கும் எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணால் போதும். பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் சேம் as அதே மாதிரி தான். பாஸ் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ட் என்ட்ரு பண்ணுறோம். எப்போ வந்து இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து 12th ஈக்குவலண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து எந்த இடத்துல படித்தோம், அர்பனா அடுத்து ரூரலா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஸ்கூல். ஓகேங்களா? அது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கேட்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th நம்ம ஃபில் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸ்கூலோட போர்டு வந்து சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 12th எந்த ஸ்கூலில் வந்து முடித்தோம் அப்படிங்கிற ஸ்கூலோட நேம் அந்த அட்ரஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து 10th 12th ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தீங்கன்னா சேம் அதே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 12th மார்க் ஷீட்டில் கீழேயே வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து அதில் இருக்க மாதிரியே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கூலோட பின்கோடு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பின்கோடை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலோட பின்கோடு வந்து செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரோல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் 12th வந்து நம்மளோட எக்ஸாம் ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணணும். 12th ரோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதிவெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேரலாகவே வந்துட்டு ரிசல்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சிஜிபி அதே மாதிரி வரும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டோட்டல் மார்க் எவ்வளவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுறோம். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 1200 வந்து டோட்டல் மார்க் வந்து என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மார்க் வந்து
எடுத்திருக்கோமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். அதை என்ட்ரு பண்ணோன்னா இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்து அதுவே வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்ட் வந்து கொடுத்துட்றோம். இயர் ஆஃப் பாசிங் வந்து எந்த இயர் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோமோ அதை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. ஹவுஸ் சர்ஜன் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அந்த இயர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டி நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட காலேஜ் நேம் அந்த அட்ரஸ் வந்து கேட்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காலேஜ் நேம் வந்து என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட பின்கோடு வந்து கேட்கும். ஸோ பின்கோடு வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். தப்பாக வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. ஸோ பொறுமையாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ அது வந்து நம்மளோட மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து கவனமாக வந்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து ரிசல்ட் வந்து மோடு வந்து கேட்கும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம 3 ப்ரொஃபஷனலையும் வாங்கின மார்க்கோட டோட்டல் வந்து கேட்கும். ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த 3 ப்ரொஃபஷனலையும் நம்ம எடுத்த மார்க் எவ்வளவோ அதை வந்து இந்த காலமில் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷா வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற பாக்ஸை வந்து டிக் பண்ணிடணும். ஸோ அதை டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து உங்கள் ரைட் சைடு கீழே கார்னரில் வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் சூஸ் ஃபைல் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 100 KBஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழவே வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான காலம் வந்து இருக்கும். அதில் நீங்கள் சூஸ் ஃபைல் வந்து கொடுத்து இந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்ச ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அவங்க சொன்ன அந்த கேபியில் வந்து சைஸில் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சப்போர்ட் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அந்த காலம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சான்னு வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரைட் சைடு இருக்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கார்னர் வந்து கிளிக் பண்ணணும். இது அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரோட ஒரு கேப்சா வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேப்சா வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் கேப்சா வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்து கவனமாக வந்து கொடுங்க. ஸோ அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை வந்து ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ஃபைனல் சப்மிஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிஷன் வந்து இந்த பேஜை கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்ட்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இது அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஐ அக்ரி வந்து கொடுத்து ஃபைனல் சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுங்க. இதுக்கப்புறமா வந்து நமக்கு பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நேம், அப்ளிகேஷனோட நம்பர் இது வந்துடும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேல HDFC கனரா பேங்க் 2 இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்சா என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து போகும். இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெட் பேங்கிங், UPI வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட நம்மளோட அப்ளிகேஷனோட ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஆனதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனோட ஓவர் வியூ வந்து வரும். அந்த வியூவில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டாக்டர்ஸ், இதோட நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டாக்டர்ஸ்.